குட் மார்னிங். அன்பானவர்களுக்கு ஒரு அன்பான சின்ன செய்தி. நம்ம குடும்பத்தில் மூத்தவங்க நம்ம அம்மா அப்பா, நம்ம அம்மா அப்பாவுக்கு மூத்தவங்க நம்ம தாத்தா பாட்டி. குடும்பத்தை தாண்டி சமுதாயத்துக்கு வரும்போது அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஊர் பெரியவர். அந்த பஞ்சாயத்தை தாண்டி வரும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ பெரியவர். இங்கே எல்லாத்துக்கும் யாருப்பா ஹெட்னா எம்எல்ஏ அப்படின்னு. எம்எல்ஏவை தாண்டி வரும்போது அந்த மாவட்டத்தை தாண்டி வரும்போது ஒரு மாநிலமாக வருது. அந்த மாநிலத்தில் யார் பெரியவர்? அந்த மாநிலத்தின் முதலமைச்சர். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு பதவி, அதிகாரம், அந்தஸ்து அப்படின்றது முதலமைச்சர். இந்த முதலமைச்சரை தாண்டி ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தையும் ஆளக்கூடிய பிரதமர், அவர் தான் பெரியவர். அப்போ நம்ம வாழக்கூடிய நம்ம இந்திய நாட்டில் ஒரு உச்சபட்சம் அப்படின்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நினைப்பாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்க. அந்த பிரதமரையும் நீங்க வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வரையும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டு தலைவரையும் ஒரு எம்எல்ஏவும் யாருங்க நிர்ணயிக்கிறா அப்படின்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனித்தனி பிரதிநிதியும் தான். அப்ப இந்தியாவில் யாருப்பா பெரியவர் அப்படின்னா, இன்று பதவி வைக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரியவர்கள் அல்ல, தனி மனிதர் ஒவ்வொருவரும் பெரியவர். நம்ம நாட்டை ஆளக்கூடியவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய, நமக்கு வழிகாட்டக்கூடியவரை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, இந்த உலகத்தின் உச்சபட்ச சக்தி மக்கள் சக்தி, மக்களாகிய நாம் தான். இதை தயவு செய்து எல்லா பேருக்கும் புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர், எம்எல்ஏ, சிஎம், பிரதமர் அதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய தற்காலிகமான நிலைகள். உலகத்தின் மிகச்சிறிய சக்தி அப்படின்னா மக்கள் சக்தி தான். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும், ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. நீங்கள் தான் இந்த உலகத்தின் தலைச்சிறந்த சக்தி வாய்ந்த பிரதிநிதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கான தகுதியையும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்க முடியும். அப்படி இதை நீங்கள் புரிந்து கொண்டால் மனிதர்கள் சுயமாக, தனித்திறமையாக நீங்களாக வாழலாம். எண்ணில் வாழ்வது ஒரே ஒரு முறை மட்டுமே. அடிமைத்தனமான வாழ்க்கை வேண்டும், அன்பான வாழ்க்கை போதும். பேராசை கொண்ட வார்த்தை வேண்டாம், நியாயமான தேவைகளை நிறைவேற்றும் ஆசைகள் போதும். நீங்களாக இருக்க வேண்டுமெனில் உங்களின் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் மிகப்பெரிய சக்தி மனித சக்தி. அந்த மனித சக்திக்குள் ஒரு சக்தியாக இருப்பது ஒவ்வொரு தனி மனிதனுமே. இதுதான் இன்றைய செய்தி. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்குள் ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கை ஊற்று பெருக்கும். உற்சாகத்துடன் காலை வணக்கம். உங்கள் விஜய். ஆல் தி பெஸ்ட்.